கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்கள். ஜூலை 15 கர்மவீரர் காமராஜர் பிறந்த தினம் ஆகும். இந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர்களில் ஒருவராக கருதப்படுபவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். இவருடைய ஆட்சி காலம் 9 ஆண்டு காலம் ஆகும். இவருடைய ஆட்சி காலம் அரசியலில் பொற்காலங்களாக கருதப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்கே முதலிடத்தை வகுத்துள்ளார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியாரின் வரிகளை உண்மையாக்க இரவும் பகலும் பாடுபட்டார் காமராஜர். படிப்படியாக உயர்ந்த இவர் பெரும் தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவர். இந்திய அரசு அவரின் மறைவுக்கு பின் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது. தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 16 லட்சத்தில் இருந்து 48 லட்சமாக உயர்ந்தது. இதில் 16 லட்ச குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 3 லட்சம் மேல்நிலை பள்ளிகள் 13 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடம் வர மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினர். அன்பில் உருவம் கொண்டு எதையும் மறக்காமல் செய்யும் சிறந்த செயலை கொண்டு நீங்கள் செய்யும் நல்லறம் அதுவே எங்கள் வெற்றிக்கு கிடைத்திட்ட இயற்கை உரம் என்று கூறி என் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெள்ளை மனம் கொண்டு புன்னகை குணம் கொண்டு வெண்தாமரையில் வீணையோடு வீற்றிருக்கும் வெண்மகளைப் போல எம் பள்ளி சோலையில் கலைமகளாய் வீற்றிருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியை அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அவையோரே, அதில் நிற்கும் பெரியோரே, இன்றைய சிறியோரே, நாளைய வரலாறே, வருங்கால மேடைகளே, எதிர்கால தேவைகளே, என் பள்ளி மாணவர்களே, உங்கள் அனைத்து பேரையும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட உள்ள எங்கள் நேருள்ளத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நம்ம 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இப்பொழுது சிறப்பு பாடலை பாட வருகிறார்கள். பெருந்தலைவர்
இவ்வாறு உலக மக்களால் அழைக்கப்படுபவர் தான் காமராஜர். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது ஆட்சி காலம்தான் தமிழகத்தின் பொற்காலமாகும். தமிழகத்தை 9 காலம் ஆண்டு ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை மக்களின் நாயகனாக இன்று நம் மனதில் வாழ்பவர் தான் நம் காமராஜர். 4 முறை மன்னன் நீ. பாரத ரத்தினா போன்ற விருதை பெற்றாலும் எளிமையை மட்டுமே தன் வாழ்வாக கொண்டு சமூகத்திற்காகவே வாழ்ந்த தியாக செம்மல் ஐயா நீ. ஐயா, உங்களுக்கான மரியாதையை எங்களது நடனத்தின் மூலம் சமர்ப்பிக்கிறோம். வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், எளியவர்க்கும் வலியவர்.
அல்லது உணர்வை ஒரு சில காலங்களில் முழுமைப்படுத்தி காட்டும் நாடகம் ஒரங்க நாடகமாகும். இது ஆங்கிலத்தில் ஒன் ஆக்ட் பிளே என்று சொல்லுவார். நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாங்கள் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்த மாணவர்கள். இப்பொழுது கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கல்வி கண் கொடுத்த வள்ளல் என பலராலும் போற்றப்படுகின்ற நம் பெருந்தலைவரான காமராஜரை பற்றி ஒரு ஓரங்க நாடகம் போட வந்துள்ளோம். இந்நாடகத்தில் காமராஜரை பற்றி நற்பண்புகள் காண்போம். எல்லோரும் பார்த்து ரசியுங்கள். ஆசிரியர் வகுப்பறைக்குள் வருகிறார். வணக்கம் ஆசிரியர். வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை கூறப் போகிறேன். அது யாரை பற்றி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன் ஆசிரியரே. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜரை பற்றி தானே? சபாஷ், எப்படி கண்டுபிடித்தாய்? இன்றைக்கு கல்வி வளர்ச்சி நாள், அதனால் நீங்கள் நிச்சயமாக அவரை பற்றி தான் பேசுவீர்கள். ஆசிரியர் கதை கூற ஆரம்பித்தார். மாணவர்கள் கவனித்தார்கள். ஒருமுறை காமராசர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அது. சிவகிரியில் இருந்த பயணியர் விடுதியில் தங்கியிருந்தார். அதிகாலையில் கதவை திறந்து வெளியே வந்தார் காமராசர். வாசலில் ஏதோ சத்தம். என்னவென்று பார்த்தார். வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர் எளிய தோற்றத்தில் இருந்த ஒருவரை பார்த்து சத்தம் போட்டு கொண்டிருந்தார். ஐயா, முதல்ல கிளம்புங்க ஐயா, இன்னும் பொழுது விடியலை, அதுக்குள்ளே தொந்தரவு கொடுக்க வந்துட்டீங்க. காமராஜர் ஐயா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, முதல்ல கிளம்புங்க. அம்மா, தயவு பண்ணுங்க, நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இங்கே ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க. காமராஜர் வந்தவரை பார்த்தார். ஏதோ நினைவுக்கு வர அவர் முகம் மலர்ந்தது. வாசலை நோக்கி போனார். இந்தாப்பா அவரே, ஏன் விரட்டுற, விடப்பா அவரை. என்னப்பா வேலு, நல்லா இருக்கிறியாவா? வந்தவருக்கு காமராஜர் தன்னை அடையாளம் கண்டு கொண்டதில் மகிழ்ச்சியில் உடல் நடுங்கியது. வந்தவர் காமராஜரை வணங்கினார். இருவரும் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார்கள். அந்த உரையாடலில் வேலு எதற்கு வந்தாரோ அந்த விஷயத்தை மறந்தே போனார். வேலு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. நான் போயிட்டு வரேனுங்க. போயிட்டு வாப்பா. ஆனாலும் காமராஜர் அவரை மறக்கவில்லை. வேலுவின் குடும்பம் வறுமையில் இருந்தது அவருக்கு தெரிய வந்தது. வேலு வந்த விஷயம் புரிந்தது. வேலுவுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அதனால் இந்த குடும்பம் வறுமையை மறந்தது. இவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். அதுபோல் மாணவர்களான நீங்களும் அவரை போல எளிமையான வாழ்வை வாழ்ந்து அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வாக்கி கொள்ளுங்கள். சரிங்க ஆசிரியர், நாங்களும் காமராஜரை போல உதவி செய்ய முயற்சி செய்கிறோம். ஆசிரியர், நான் காமராஜரை பற்றி ஒரு கவிதை கூறலாமா? தாராளமாக கூறு. அகரவரிசையில் காமராஜரை பற்றி ஒரு கவிதை. அதிசய மனிதன், ஆளுமை சிங்கம், இதயத்தில் கனிவு, ஈடில்லா அறிவு, உழைப்பே மூச்சு, ஊர் நலமே பேச்சு, எதிராளியிடமும் நட்பு, ஏற்றமே கனவு, ஐயமின்றி அறிஞன், ஒப்பில்லா துணைவன், ஓங்கு புகழ் தலைவன், ஔடதமான திருமகன், இஃது போல் ஒருவன் காண்பது அரிது, இஃது போல் ஒருவன் காண்பது அரிது. மிக நன்று. இருங்கள், நான் இப்பொழுதுதான் கவனிக்கிறேன். வேதா பள்ளிக்கு வரவில்லையா? ஆமாம் ஆசிரியர், அவள் வீட்டில் ஒன்றும் சமைக்கவில்லை, அதனால் அவள் பள்ளிக்கு வரவில்லை. மாணவர்களே, வேதாவை போல் ஏழை எளிய மக்களுக்காக தான் காமராஜர், நம் முன்னாள் முதலமைச்சர், கல்வி கண் திறந்தவர், மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தவர், சமூக தீர்த்தவாளி. அவரால் தான் நம் பள்ளியில் மதிய உணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே வீட்டில் ஒன்றும் சமைக்கவில்லை என்று பள்ளிக்கு வராமல் இருக்க வேண்டாம். காட்சி 1. இடம் பள்ளிக்கு செல்லும் வழியில். இந்த காட்சியில் காமராசர் ஐயா அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. கால் வரிசையில் வாங்க, மரம் எல்லாமே நிறுத்தலாம். வண்டியை நிறுத்துப்பா தம்பி. பள்ளிக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயில் ரொம்ப அடிக்குது ஐயா, கால்லாம் சுடுது ஐயா. அதான் மரத்தோட நல்லா நின்றுக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஒரு நிமிடம் பொறுத்துருங்க தம்பி. இங்கே வாப்பா, காலனியில் கழட்டுப்பா. இந்தாங்க, இந்த காலணிகளை போட்டுக்கோங்க. ஏன் அவங்க காலனிங்களை கழட்டி தந்தீங்க? நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல, அதனால தான் என் காலணிகளை உங்களுக்கு கழட்டி கொடுத்தேன். காட்சி 2. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காமராசர் ஐயா அவர்கள் 60 விண்ணப்ப பத்திரிகையை தேர்ந்தெடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கூறுகிறார். வணக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
இந்த விண்ணப்பத்தில் 60 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கல்வி உதவித்தொகையை கொடுக்கணும். சில நாட்கள் பிறகு. வணக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர். வணக்கம் ஐயா. நான் கொடுத்த இது விண்ணப்பத்தில் 60 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? இல்லை ஐயா, யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு குழப்பமாக இருக்கு. சரி, அந்த விண்ணப்பத்தை கொடுங்க, நானே தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். இந்தாங்க ஐயா. இந்தாங்க, இவங்களெல்லாம் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். இவங்களுக்குலாம் நம்ம கல்வி உதவித்தொகையை கொடுக்கணும். அவ்வளவு சீக்கிரம் எப்படி ஐயா தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு வாரமாக யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா நான் தேர்ந்தெடுத்த விண்ணப்பத்தில் அவங்க பெற்றோர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. கை நாட்டு வச்சவங்களாம் படிக்காதவங்களாச்சு. அவங்க பசங்களுக்கு எதுக்கு உதவித்தொகை தரணும்னு முடிவு பண்ணீங்க? அவங்க பெற்றோர்கள் தான் படிக்காமல் இருந்தாங்க. அவங்க பசங்களாவது படிக்கணும். அதுக்காக நம்ம முடிஞ்ச உதவியை செய்யணும். அதனால அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையை கொடுக்கணும். பெற்றோர் யாரும் படிக்காத கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமையை அகற்றி விட்டாய். ஏழை மக்கள் வாழ்வினிலே ஒளிவிளக்கை ஏற்றி விட்டாய். எல்லா மனிதனும் தலைவனாகவான். ஆனால் எல்லா தலைவனாலும் மனிதனாக முடியாது. 2 முறை பிரதமர்களை உருவாக்கியவர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர். கல்வி உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் தன்னுடைய பங்கு காரணமாக கல்வி தந்தை என்று பரவலாக அறியப்படுகிறார். கரைவேட்டி கட்டி கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், மக்களின் மாணிக்கம், கர்ம வீரர் காமராஜர். இன்று நாம் அவர் வாழ்வில் நிகழ்ந்த சில சுவையான நிகழ்வுகளை காணலாம். காட்சி 1, விருதுநகர் வீட்டில். அம்மா அம்மா, அண்ணா வந்துட்டாங்க பாருங்கம்மா. ராசா, வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா. இத்தனை நாளாக இந்த அம்மாவை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? யோசிச்சேம்மா, ஆனால் நிறைய வேலை இருக்குது, அதனால என்னால் வர முடியல. சரி பரவாயில்லப்பா, இப்பயாச்சும் வந்து சாப்பிடு. இல்லைம்மா, எனக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நான் போகணும். இந்த ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு போப்பா. இன்னைக்கு ஒரு ஆள் அம்மா கையால் சாப்பிட்டு போகலாங்க ஐயா. அம்மா ஆசைப்படுறாங்கள. சரிம்மா. சரி வாப்பா, உட்காந்து சாப்பிடு. என்னம்மா இது கொலை இருக்கு? யார் வந்து போட்டாங்க? தெரியலப்பா, வெளியிலேருந்து ஒரு 4 அதிகாரிங்க வந்து போட்டுட்டு போனாங்க. நீங்கள் உடனே போயிட்டு வெளியே பஞ்சாயத்து ஆஃபீஸர்கள் நிற்கிறாங்க, அவங்கள போய் உடனடியாக கூட்டிகிட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கொலையை யார் இங்கே போட்டது? நான் தான் போட்டேன் ஐயா. அம்மா தெருக்குழால தண்ணி பிடிச்சதை பார்த்தேன், அதனால தான் நான் போட்டேன். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தெருக்கொலையில தான் தண்ணி பிடிக்கிறாங்க, அதனால எல்லாரும் வீட்டுக்கும் ஓசி பை போட்டு தருவீங்களா? அது இல்லை ஐயா. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நீங்கள் அரச பணம் வீணடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியும். உடனடியாக இந்த பைப்பை நீங்கள் இப்போவே க்ளீன் பண்ணி கொண்டு போகிறீங்க. சரிங்க ஐயா. காட்சி 2, காமராஜர் ஒரு நாள் மகிழ்ந்து செல்லும் போது. என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூட விடுமுறையா? பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க ஐயா. பள்ளிக்கூடம் கட்டி தந்தால் நல்லா படிப்பீங்களா? ஓ, படிப்போமே. அப்படின்னா எல்லா மாவட்டங்களையும் பள்ளிக்கூடம் நான் கட்டணும், திறக்கணும். அதுதான் என்னுடைய கனவு. 3, மதிய உணவு திட்டம் உருவான வரலாறு. மாணவர்களே, எல்லா மாவட்டங்களையும் பள்ளிகள் திறந்தாச்சு. இனி நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் இந்த முதல்வருடைய ஆசை. ஐயோ, யாரோ விழுந்துட்டாங்க, அவங்களை எழுப்பி தண்ணி கொடுங்க கொஞ்சம். என்னப்பா, காலையில் சாப்பிடலையா? இல்லைங்க ஐயா, எங்கள் அம்மா வீட்டில் சமைக்கலை. எங்கள் அம்மா கிட்ட சமைக்க பணம் இல்லாதனால எங்கள் அம்மா சமைக்கலைங்க ஐயா. அப்போனா எல்லா மாவட்டங்கள்லையும் பள்ளிகள் மட்டும் திறந்தா பத்தாது, ஒரு வேளை சாப்பாடாச்சும் எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம். முதலில் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை 9% இருந்தது. அதன் பிறகு 37% மாறியது. ஊருக்காக உழைத்த உத்தமரே, கல்வி கண் திறந்தவரே, நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவரே, காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம். இப்பொழுது கல்வி வளர்ச்சி நாளின் முக்கியத்துவத்தின் ஒரு அறிமுகம் காண்போம்.
என் முத்தான வணக்கம். இன்றைய நாள் கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய நன்னாள் பொன்னாள். ஆம், கல்வி கண் திறந்தால் உலகமே நமக்கு மணிமகுடம். அப்படிப்பட்ட பொன்னான கல்வி வளர்ச்சி நாளை நாம் இங்கு கொண்டாட வந்துள்ளோம். ஏன் என்று தெரியுமா? தாய்நாட்டின் பணிக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட உண்மையான தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராசர். காமராசரின் வாழ்க்கை வரலாறு. குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். காமாட்சி எனும் குலதெய்வத்தின் பெயரே ஆரம்பத்தில் அவருக்கு சூட்டப்பட்டது. அவரின் தாய் செல்லமக ராசா என அழைப்பதுண்டு. பிற்காலத்தில் காமராசர் என்று நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது. அவரின் தாய் படிக்காத மேதை, கர்ம வீரர், தென்னாட்டின் காந்தி, பெருந்தலைவர், இவ்வாறு உலக மக்களால் அழைக்கப்படுபவர் தான் காமராசர். இவருடைய காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று பாராட்டப்பட்டு இருக்கு. ஏராளமான தொழிற்சாலைகள், நீர்த்தேக்க அணைகள், மக்களுக்கு உண்மையிலேயே பயன்படும் நலத்திட்டங்கள், கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி, இப்படி தமிழ்நாட்டிற்காக உழைத்த உன்னத தலைவர் தான் காமராசர். இவரது வாழ்க்கை பற்றிய சில தகவல்களை இங்கு நாம் பார்க்கலாம். 1920 காமராசர் 18 வயதாக இருந்தபோது அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். மேலும் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1954 முதல் 1963 வரை முதல்வராக பணியாற்றினார். முதல்வராக இருந்தபோது விவசாயம், கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு மகத்தானதாக இருந்தது. திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு போகிற வழியில் காமராசர் காரில் சென்றபோது மக்கள் அவரை வழிமறைத்து எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை என்று கூறினார்கள். உடனே காமராசர் இன்ஜினியர்களை வர சொல்லி என்ன பிரச்சனை என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இப்பொழுது இங்கு சிமெண்ட் கம்பம் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இருந்து வர வேண்டும் என்று கூறினார்கள். உடனே 2 நிமிடம் காமராசர் மக்களிடம் ஒரு பனைமரம் அனைவராலும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். மக்கள் ஆளுக்கு ஒரு பனைமரத்தினை கொடுத்தார்கள். உடனே அவ்வூருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது. ஒருமுறை காமராசர் கிராமத்தில் ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவர்களை கண்டார். உடனே என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாம ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளி விடுமுறையா என கேட்டார். அதற்கு சிறுவர்கள் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது என்றனர். உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் படிப்பீர்களா என கேட்டார். சிறுவர்கள் படிப்போமே என்று கூறினார்கள். அப்போது எல்லா ஊரிலும் பள்ளி திறக்க முடிவு செய்தார் காமராசர். ஒருமுறை பள்ளி விழாவில் பங்கேற்க காமராசர் சென்றார். அப்பொழுது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடைய முடியும் என்றார். எனவே தான் 50,000 பள்ளிகள் திறக்க முடிவு செய்துள்ளோம். ஆரம்ப பள்ளி 1 மைல் தூரத்தில், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி என இருக்கணும் என திட்டமுள்ளது என பேசினார். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் காமராசர் தேசிய கொடியேற்ற அழைக்கிறார்கள். அவர் கொடி ஏற்றும் போது அப்பள்ளி மாணவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்போது எல்லாரும் பதட்டமாகி தண்ணீர் தெளிச்சு எழுப்புறாங்க. காமராசர் அவனிடம் காலையில் சாப்பிட்டாயா என கேட்டார். அதற்கு அவன் நான் காலையில் சாப்பிடவில்லை என கூறினார்கள். அதற்கு காமராசர் ஏன் என கேட்டார். சாப்பிட எதுவும் இல்லை என்றான். இதுக்கப்புறம் வரும் பள்ளி மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்க வேண்டும் என முடிவு செய்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காமராசரின் கல்விப்பணி. காமராசர் முதல்வராக இருந்தபோது 6000 தொடக்கப்பள்ளி மூடப்பட்டு இருந்தது. உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க இலவச கட்டாய சட்டத்தினை கொண்டு வந்தார். பள்ளி வசதிக்காக பள்ளி மாநாடு நடத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இப்படி புதிதாக தொடங்கினார். எனவே கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் காமராசர். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவர் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் மதுரை விருதுநகர் இல்லம் அரசு உடைமையாக்கப்பட்டு நினைவில்லங்களாக மாற்றப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2000 ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், ஏழ்மையின் தலைவன், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராசர். நன்றி, வணக்கம். வெள்ளெனில் பாட ஆமா, வெள்ளெனில் பாட ஆமா, வந்தருள்வாய் கரை மகளே. ஆஹா ஓஹோ, ஆஹா ஓஹோ. தாளத்தில் குற்றம் குறை இருந்தாலும் ஆனவரை பொறுத்துக்கிட்டு அனைத்தையும் மன்னித்திடணும். அவையோர்களே, எங்கள் வில்லுப்பாட்டை அவளுடன் கேட்க வந்திருக்கும் டேனியல் தாமஸ் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அக முக நிக தெகிழ்ந்து அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியுமே, ஜூலை மாதம் 15ஆம் தேதி. ஆஹா, சரியா சொன்னீங்களே. இன்றைக்கு தினத்தோட விசேஷம் என்ன தெரியுமா? விசேஷமா? நீங்க முழிக்கிறத பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே சொல்றேன். நம் கல்வி கண் திறந்த நம்ம காமராசரின் பிறந்த நாள் இன்றைக்கு. பர்த்டே ஃபங்க்ஷனா? கேக்கெல்லாம் வெட்டி ஸ்வீட்லாம் தருவாங்களே. அமைதியா இருடா தீனி பயலே. அக்கா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுடா தம்பி. சாதாரண மனுஷனுக்கும் சாதனை படைக்கிற மனுஷனுக்கும் அப்படி என்னதான்க்கா வித்தியாசம்? அப்படி கேளுடா தம்பி. பூமியில் பிறக்கிற மனுஷன் எல்லாரும் பிறக்கிறான், வாழ்றான், சாவுறான். எல்லாரும் இதை தானே செய்கிறாங்க. சாதாரண மனுஷங்க இதுதான் செய்றாங்க. ஆனா சாதனை படைக்கிற மனுஷன் என்ன செய்றாங்க தெரியுமா? பிறக்கிறான், வாழ்றான், வாழ்ந்துகிட்டே இருக்கான். அப்படி பிறந்தும் நம் கூடவே இருக்கிறவர் தான் நம்ம காமராசர் ஐயா. அப்படியா? அவரை பற்றி தெரிஞ்சுக்க எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு. இந்த அவையில் உள்ளவங்களும் ஆர்வமா இருக்காங்க. கொஞ்சம் சொல்லுங்கக்கா. வெட்டவெளி வானத்திலோ விரிவெள்ளி வந்ததம்மா. ஆமா, வெட்டவெளி வானத்திலோ விடிவெள்ளி வந்ததம்மா. வெள்ளருக்கும் காட்டினிலோ முல்லை மலர் பூத்ததம்மா. ஆமா, வெள்ளருக்கும் காட்டினிலோ முல்லை மலர் பூத்ததம்மா. விருதுநகர் சீமையிலோ குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் துருவ நட்சத்திரமாக பிறந்தவர் தான் நம்ம காமராசர். அவர் தக்க வயசு வந்ததும் அவரை பள்ளியில் சேர்க்க ஆசைப்பட்ட அவர் தந்தை எப்படி பள்ளியில் சேர்த்தார் தெரியுமா? எல்லாரும் போலதானே அவரும் பள்ளிக்கு போயிருப்பாரு. எல்லாரும் போலதான் அவரும் பள்ளிக்கு போனாரு. ஆனா அவர் பள்ளிக்கு போன அழகிருக்கே அப்பப்பா. எப்படிக்கா போனாரு? காதுல கடுக்கன் மாட்டிக்கிட்டு, வெல்வெட் கோட் போட்டுக்கிட்டு, கையில காப்பு மாட்டிக்கிட்டு, தலைவாரி பூ முடிச்சு தாய்மாமன் தோல்ல ஜம்முன்னு உட்கார்ந்து போனாராம். அவர் போன வழி பூரா மேலந்தாளம் முழங்கி விருதுநகர் பகுதியில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில சேர்த்துட்டாங்களாம். அப்படின்னா காமராசரை பள்ளியில சேர்த்துட்டாங்களா? சேர்த்துட்டாங்களே. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகத்தை மட்டும் வச்சுக்க கூடாதுமா, உடனே தீர்த்துடணும். என்ன சந்தேகம்? தடபுடலா பள்ளிக்கு போன காமராசரை ஏன் படிக்காத மேதைன்னு சொல்றாங்க? ஏன் அவருக்கு படிப்பே வராதா? அக்கா, எனக்கும் படிப்பு வராது. என்னையும் படிக்காத மேதை சொல்லுவார்களா? நம்மளையெல்லாம் படிக்காத மேதைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இதுனா எது அக்கா? இதுனா ஒரு அறிவு கூர்மை. அதுதான் நம்மளுக்கு இல்லையே. அது எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. அக்கா, ஏன் காமராசரால படிக்க முடியலையா? காமராசர் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் 6வது வகுப்புலயே அவர் தந்தை உடல்நல குறைவால இறந்துட்டாராம். அதனால அவரை பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. பின்பு அவர் தாய்மாமன் ஒரு பலசரக்கு கடையில வேலைக்கு செய்து விட்டாராம். பலசரக்கு கடைனா என்னதுக்கா? பலசரக்கு கடைனா மல்லிகை கடைடா. அதான் ஜாலியா மல்லிகை கடையில சேர்ந்தாரு. ஜாலியா ஊருக்கு ஊர் சரவணா ஸ்டோர் மாதிரி கடையை வச்சிருக்கலாமே. இருந்திருக்கலாம். ஆனா அவர் நாட்டம் தொழில் மேலேயே நாட்டு மேலதான் இருந்துச்சு. அவர் கல்வி கற்கலனாலும் தினசரி நாளிதழ் பழக்க தவறுனதே இல்லையா. அவருக்கு பிடிச்ச நாளிதழ் என்ன தெரியுமா? என்னதுக்கா? நவசக்தி நாளிதழ். அதை படிச்சு பொது அறிவை நிறைய வளர்த்துக்கிட்டாராம். அவர் கல்வி கற்கலனாலும் நாட்டு நடப்பை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருந்துதான். சட்டம் படிக்கிறனாலும் சட்டத்தை எப்படி ஈட்டணும்ன்ற அறிவு இருந்துச்சான். தன்னனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா, வெள்ளினில் பாட ஆமா, வந்தருள்வாய் கலை மகளே. ஆஹா, ஓஹோ, ஆஹா, ஓஹோ. ஒரு சமயம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை பரப்புவதற்காக நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்களாம். அப்ப காந்தியடிகள் நிறைய தலைப்புல பேசினாராம். அதுல பிரம்மச்சரியம் என்ற தலைப்பு காமராசர் ரொம்ப ஈர்த்துச்சான். அதனால தானும் பிரம்மச்சரியமாவே இருந்துடலாம் என முடிவு செய்தாராம். பிரம்மச்சரியம்னா என்னதக்கா? கல்யாணமே பண்ணிக்காம இருப்பதுதான் பிரம்மச்சரியம். அப்ப அவங்க சொந்தம் பந்தம் யாருமே அவரை கல்யாணம் பண்ணி சொல்லி வற்புறுத்தாம அப்படியே விட்டுட்டாங்களா? எங்க விட்டாங்க? அவங்க அம்மா அழுது பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, மிரட்டி கூட பார்த்தாங்க. ஆனா நம்ம காமராசர் எதுக்குமே மசியல. தான் பிரம்மச்சரியவ தான் இருப்பேன், மீறி வலுக்கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா வீட்டை விட்டு ஓடிடுவேன், இல்லைன்னா இறந்துடுவேன் என்று ஆணித்தனமாக சொன்னாராம். அவ்வளவு உறுதியாவா இருந்தாரு? ஆமா, அவ்வளோ உறுதியா தான் இருந்தார் நம்ம காமராசர். தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா, வெள்ளினில் பாட ஆமா, வந்தருள்வாய் கலை மகளே. ஆஹா,
நம்ம காமராசர் சின்ன வயசுல இருந்தப்ப நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படிக்கா இருந்துச்சு? ஊதா ஊதா தோட்டத்தில ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா. ஆமா, ஊதா ஊதா தோட்டத்தில ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா. காசு கண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். ஆமா, காசு கண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். இப்படி நம்ம இந்தியா வெள்ளை கையில அடிமையா இருந்துச்சான். காமராசரும் சில பல தலைவர்களும் சேர்ந்து சுதந்திரம் வாங்கி தந்தார்களாம். சரி, நம்ம இந்தியா எப்ப சுதந்திரம் பெற்றுச்சு? தெரியுமே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு. சரியா சொன்னீங்களே. பின்பு சுதந்திரம் பெற்ற பின் நம்ம மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்களே. அதற்கு ஒரு பாட்டு சொல்லவா? சொல்லுங்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. இப்படி நம்ம இந்தியா சுதந்திரமா இருந்துச்சு. சில வருஷத்துக்கு அப்புறம் காமராசர் காங்கிரஸ்ல போய் உறுப்பினரா சேர்ந்தாராம். தன் நாட்டு மேல இருந்த பற்றினாலேயும் மாற்று முயற்சினாலேயும் 1954ஆம் ஆண்டு அவர் தமிழகத்திற்கு முதலமைச்சரா வந்தாராம். என்னது, காமராசர் முதலமைச்சர் ஆயிட்டாரா? ஆமா, நம்ம காமராசர் முதலமைச்சரா தான் இருந்தாரு. அவர் முதலமைச்சரா இருந்தப்போ நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படிக்கா இருந்துச்சு? ஒத்தையடி பாதையுள்ள ரோடுக்கெல்லாம் உதயில சென்று வர வசதி செய்தார். ஏழை மக்கள் எல்லாம் கற்க கல்வி தந்தார். சரி, நம்ம காமராசர் முதலமைச்சரான பிறகு எதுல கையெழுத்து முதல்ல போட்டாரு தெரியுமா? கல்விக்காக இலவச உணவு, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இலவச கல்வி என நிறைய திட்டங்களை தீட்டினாராம். மதிய உணவு திட்டம்னா என்ன அக்கா? ஏழை எளிய மக்கள் பசிப்பினியால் கல்லாத நிலையை எட்டிடுவார்களோ என சிந்தித்த காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாராம். சீருணவு திட்டம்னா என்னதாக்கா? செல்வந்தரும் ஏழை என எந்த வித பாகுபாடும் இல்லாமல் பள்ளியில் எல்லோரும் சமம் என கருதும் காமராசர் பள்ளியில் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாராம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வந்தருள்வாய் கலை மகளே. ஆஹா ஓஹோ, ஆஹா ஓஹோ. சரி, இப்படி நம்ம இந்தியா சுதந்திரமா இருந்துச்சே, அடுத்து என்ன நடந்திருக்கும் அதையும் நானே சொல்றேன். இப்படி தன்னை அர்ப்பணித்த காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் தேதி தன் உயிரை நீத்தாராம். அவர் இறந்த நாள் அன்று அவர் உணவினர் மட்டும் இல்லை, இந்த ஊரே அழுதுச்சான். இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த இயற்கையே அழுதுச்சான். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராசரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராசரே. இப்படி கல்வியை தன் கண்ணா நினைத்த காமராசர் போல நாமும் கல்வியை கண்ணா நினைத்து வாழ்வில் சிறப்போமாக. வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா, வெள்ளினில் பாட ஆமா, வந்தருள்வாய் கலை மகளே. பார்த்தவர்களுக்கும் பார்க்காதவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நாளிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்லுவது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க இனிதாக நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி இறைவா. சான்றோர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, நேர்மை, பக்தி, கருணை போன்ற உயர்வான வார்த்தைகள் பல இருந்தாலும் இவை அனைத்தும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றியை வழங்க
எனக்கு வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா.